19 வசனம். நெகேமியா 9:19. நெகேமியா 1:19 வசனம். மூன்றாவது அது பயணத்தவனுக்கு என்ன இருந்தது? கர்த்தருடைய நிழல். கர்த்தருடைய நிழல் அவர்களை மூடி இருந்தது. பகலிலும் இருந்தது, இரவிலும் அவர்களுக்கு அந்த இருளை வெளிச்சமாக்க, அந்த குளிரிலிருந்து அவர்களுக்கு விடுதலை பெறுவதற்கு என்ன இருந்தது? அவர்களுக்கு ஒரு நிழல் இருந்தது. இன்னும் சொல்ல போனால் அதுக்கு அர்த்தம் என்ன? செக்யூர்ட் பீப்புள், பாதுகாக்கப்பட்ட தேவ ஜனங்கள். இதை மாற்றி எழுதிக்குங்க. மூன்றாவது என்ன? அவங்க யார்? பாதுகாக்கப்பட்ட ஜனங்கள், செக்யூர்ட் பீப்புள். ஏனென்றால் அங்கே என்ன இருக்குது? ஷேடோ ஆஃப் காட். கர்த்தருடைய நிழல் அவர்களை மூடிக்கொண்டிருந்தது. கர்த்தருடைய நிழல் அவர்களை மூட வேண்டுமானால் அவங்க யாராக இருக்கணும்? பாதுகாக்கப்பட்ட ஜனங்கள். இன்னும் சொல்ல போனால் கர்த்தரால், கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நடக்கின்ற தேவ ஜனங்கள். நான்காவதாக ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். யாத்திராகமம் 33 அதிகாரம். யாத்திராகமம் 33 அதிகாரம் 7 முதல் 10 வரை உள்ள வசனத்தை பார்த்து பார்த்தீங்கன்னா, மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். என்ன பண்ண? ஜனங்கள் பொன் கண்டுக்குட்டி செய்தார்கள். மோசேக்கு கோபம் வந்து என்ன பண்ணா தெரியுங்களா? உங்களுக்கு கர்த்தருடைய பிரசன்னமே வேண்டாம், போங்கடா. நான் உங்களுக்கு தெரியும், கர்த்தருடைய ஜனங்கள் சுற்றி இருக்கிறாங்க, நடுவில் கர்த்தருடைய கூடாரம் இருக்குது. ஆனால் மோசே கோபம் வந்து என்ன பண்ணா தெரியுங்களா? இந்த கூடாரத்தை பேத்துட்டார். நடுவில் என்ன பண்ணார்? பாளையத்துக்கு வெளியே கொண்டு போட்டார். முதல்ல அது எப்படி இருந்தது கவனித்துக் கொள்ளுங்கள். இது கர்த்தருடைய கூடாரம்னா இங்கே 3 கோத்திரம், இங்கே 3 கோத்திரம், இங்கே 3 கோத்திரம், இப்படி தான் அவங்க குடியிருந்தார்கள். நடுவில் கர்த்தருடைய கூடாரம். இதை சுற்றி ஆசாரிகள் இருப்பாங்க. 4 அது 3 3 4 12 கோத்திரம் இருக்கும். ஆனால் இவர்கள் பொன் கண்டுக்குட்டி செய்தபோது மோசே கோபம் வந்து என்ன பண்ணாதீங்களா? இந்த கூடாரத்தை இங்கேருந்து பேசிட்டார். உங்களுக்கு வேணாண்டா கூடாரம், போங்கடா. என்ன பண்ணுறாரு? கூடாரத்தை பாளையத்துக்கு வெளியே கொண்டு போட்டார். அதுதான் யாத்திராகமம் 33 அதிகாரம் 7 முதல் 10 வரை. மோசே என்ன பண்ணுறாரு? கர்த்தருடைய பிரசன்னத்தை நடுவிலிருந்து வெளியே கொண்டு போய் விட்டார். தொடர்ந்து வாசிங்க தம்பி. கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். அதான் அவர் தான் போயிட்டார்ல, சும்மா உட்கார வேண்டியதானே. மோசே தான் கூடாரத்தை போய்த்து எங்கே கொண்டு போயிட்டாரு? வெளியே கொண்டு போயிட்டாரு. ஜனங்கள் என்ன பண்ணோம்? கத்த போனால் போட்டுன்னு உட்காரணும்ல. ஆனால் என்ன பண்ணா தெரியுங்களா? கர்த்தரை பார்க்க வேண்டுமான எங்கே போனாங்களாம்? பாளையத்துக்கு புறம்பே அந்த கூடாரத்துக்கு அவங்க போனாங்களாம். மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்க மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசே போகும்போது என்ன பண்றாங்க? எல்லாம் கூடாரத்துக்கு வெளியே வந்து மோசே அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அவன் இங்கே வருகிறான். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேக ஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோட பேசினார். ஜனங்கள் எல்லாரும் மேக ஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். அப்படின்னா கூடாரம் வெளியே போயிட்டு, ஆனால் அவங்க எதை நடத்தல? கர்த்தருடைய ஆராதனை நடத்தல. பாருங்க, கூடாரத்தை பேத்து இங்க போட்டாச்சு. அவங்க யார் தெரியுங்களா? வர்ஷிப்பிங் பீப்புள். அவர்கள் எப்படிப்பட்ட ஜனங்கள்? எந்த சூழலிலும் கர்த்தர் கோவப்பட்டு வெளியே போயிட்டாலும் சரிதான், தேவ மனிதன் அவங்களை துரத்தினாலும் சரிதான், இவங்க எப்படிப்பட்ட ஜனங்கள்? ஆராதிக்கின்ற ஜனங்கள். வர்ஷிப்பிங் பீப்புள். இவர்கள் ஆராதிக்கின்றவர்கள். அடுத்த ஒன்றை சொல்லுகிறேன். என்னாகும் 1 அதிகாரம் 50 வசனம் பார்த்தீங்கன்னா, அவங்கள்ட்ட இருந்தது சிஸ்டம் ஆஃப் காட், கர்த்தருடைய ஒழுங்கு. கர்த்தருடைய ஒழுங்கு. என்னாகும் 1 அதிகாரம் 50 வசனம். லேவியரை சாட்சியின் வாசஸ்தலத்திற்கும் அதனுடைய சகல பணிமுட்டுகளுக்கும் அதில் உள்ள சமஸ்த பொருட்களுக்கும் விசாரிப்புக்காரராக ஏற்படுத்தி அவர்கள் வாசஸ்தலத்தையும்
அதன் சகல பனிமுட்டுகளையும் சுமப்பார்களாக. என்ன செய்யணும்? ஆசாரியன் எங்க தான் இருக்கணும்? கூடாரத்தை சுத்தி தான் இருக்கணும். 52ஆம் வசனம் வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தங்கள் பாளையத்தோடும் தங்கள் தங்கள் சேனையின் கொடியோடும் கூடாரம் போட கடவர்கள். கவனிச்சீங்களா? கர்த்தருடைய கூடாரம் மையத்தில் இருக்கணும், ஆசாரியர்கள் கிட்ட இருக்கணும், ஜனங்கள் அடுத்த வட்டத்தில். அது கர்த்தம் என்ன? கர்த்தருடைய ஒழுங்கின்படி வாழுகின்றவர்கள். நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, நம்முடைய குடியிருப்பையும் எல்லையையும் காலங்களையும் தீர்மானிக்கிறவர் கர்த்தர். நம்ம எங்கே இருக்கணும், எந்த காலத்தில் எந்த இடத்துல இருக்கணும் தீர்மானிப்பது நாம் அல்ல. பிள்ளைகள்லாம் வெளியூரில் இருக்காங்க, நான் என்னத்துக்கு வீடை காத்துட்டு கிடப்பேனே, வீட்டை விற்று என்ன பண்ண பிள்ளைங்களோட கர்த்தர் சொன்னால் போங்க, இல்லைன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல தான் இருக்கணும். ஒன்று, எப்போவுமே நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தால் தான் உங்களுக்கு மரியாதை. அவர் இருக்கார், இவர் இருக்கார், செவர் இருக்கார் போனீங்கன்னு வச்சிங்களேன், இருக்கிற மரியாதை இழந்து தான் நிற்கணும். கர்த்தர் சொன்னால் போகலாம். நாம போனால் எருசலேமில் இருக்கவன் எருசலேமில் தான் இருக்கணும். எரிகோவுக்கு போனால் வழியில் கள்ளம் இருக்கிறான், சட்டையை கலத்திடுவான். ஹலோ, அரைக்குறை நிர்வாணியாக காயப்படுத்தி போட்டு போயிடுவான். எங்கே இருக்கணும்? யூ ஹாவ் டு பி இன் ஜெருசலம், நெவர் ட்ரை டு கோ டு ஜெரிகோ. ரெண்டும் ஜே தான். அது ஒரு ஜே, இது ஒரு ஜே, ரெண்டு ஜே தான். ஆனால் இருக்கிற ஜேல இருந்தால் தான் தேர்வோம், இல்லாத ஜேக்கு போனீங்கன்னா பம்பு தான். கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த சிஸ்டம் ஆஃப் காடுன்னு ஆசாரியன் இங்கே தான் இருக்கணும், இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கே தான் இருக்க வேண்டும். அதுக்கு என்ன? அது சிஸ்டம் ஆஃப் காட்னு சொல்ல போனால் அவங்க யார்? ரெகுலரைஸ்ட் பீப்புள், ஒழுங்குபடுத்தப்பட்ட ஜனங்கள். மனம் போல கண்ட இடத்துல நடக்கிறவர்களோ கண்ட இடத்துல வசிக்கிறவர்களோ அல்ல, தேவன் குறித்த இடத்துல தேவன் குறித்த காலத்தில் இருக்கிறவர்கள் தான் அந்த பயணத்தில் பங்கு பெற முடியும். ஆறாவதாக ஒன்றை சுட்டி காட்டுகிறேன். எண்ணாகமம் 11 24 முதல் 29 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஆவியின் அபிஷேகம். வாசிக்க வேண்டாம். எண்ணாகமம் 11 24 முதல் 29 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோசே கர்த்தரிடத்தில் சொல்வார், என்னால் ஒருத்தனா அந்த ஜனங்கள் என்னால் சுமக்க முடியாது. நானா பெற்றேன், நானா வளர்த்தேன், நான் என்ன அப்பாவா அம்மாவா, என்னால் முடியாது. கர்த்தர் சொல்வார், நீ கஷ்டப்பட வேணாம்ப்பா, இஸ்ரவேல் மூப்பர்கள் 70 பேர் வரவில்லை, ஒன்றில் இருக்க ஆவி என்ன பண்ண எடுத்து அவர்களுக்கு கொடுக்கிறேன். என்ன ஆச்சுன்னா 68 பேர் தான் வருவாங்க ஆசரிப்பு கூடாரத்துக்கு, 2 பேர் அங்கேயே உட்காந்துப்பாங்க. உட்கார்ந்தபோது கர்த்தருடைய ஆவியான இறங்கும் போது 68 பேருக்கும் கொடுப்பார், பாளையத்தை வராத 2 பேருக்கும் கொடுப்பார். அங்கேருந்து ஒருத்தர் இந்த கோல் மூட்டுறதுக்குன்னே அங்கங்கே ஒரு ஆள் இருக்கும். சரியா? ஒருத்தன் ஓடி சொல்லலாம், தலைவா இங்கே வராத 2 பேர் அபிஷேகம் விட்டான் தலைவா. ஒன்று அங்கே ஒருத்தர் இருக்கார், இன்னொரு தலைவர் இருக்கார். யார்? சின்ன தலைவர் யோசுவா. ஆணையிடு தலைவா, எதுக்கு போய் அவன் மூச்சை பிடிச்சிடறான் பாரு. எப்படி நம்ம கூடாரத்துக்கு வராமல் எப்படி அவனுக்கு அபிஷேகம் கிடைக்கலாம்? அப்போது என்ற மோசைட்டு சில குறைகள் எல்லா மனுஷனும் இருக்கலாம், ஆனால் அவரோட அவுட்ஸ்டாண்டிங் குணாதிசயம் இதில் தான் இருக்குது. அவர் மோசைட்டு இருக்கிற அபிஷேகத்தை எடுத்து கற்று 70 பேர் வச்சுட்டார். 68 பேர் ஒரு +2 வச்சுட்டு அதுக்கு இப்போ மோசைட்டு அபிஷேகம் குறைஞ்சிருக்குமா இல்லை அப்படியே இருக்குமா? கற்று சொல்ல ஒன்றில் இருக்கிற அபிஷேகத்தை எடுத்து அவங்களுக்கு கொடுக்க, அப்போ ஷேர் பண்ணியாச்சு. மோசைட்டு இருப்பது கொஞ்சம் தான். அந்த கொஞ்சத்தில் அவர் சொல்லுகிறார், நீ எனக்காக வைராக்கியம் பாராட்டுறையா? நீ எனக்காக வைராக்கியம் பாராட்டாத. கர்த்தர் அந்த 2 பேருக்கல்ல, இஸ்ரவேலின் மொத்த ஜனங்களையும் அபிஷேகம் பண்ணா கூட அது நன்றாக இருக்குமே. அப்படியான அது பங்கு பெறணும். யார் தெரியுங்களா? கர்த்தருடைய ஆவியை பெற்றவர்கள், ஸ்பிரிட் ஆஃப் காட். இன்னும் சொல்ல போனால் ஸ்பிரிட் ஃபில்டு பீப்புள். இவங்க யாரு? ஆவியின் நிறைவை பெற்றவர்கள். கடைசியாக 7வது இந்த ஜனத்தை பற்றிய ஒரு விசேஷம் இருக்குது. 7வதாக எண்ணாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 10ஆம் வசனம், 18ஆம் வசனம், 25ஆம் வசனம். திரும்ப சொல்கிறேன். எண்ணாகமம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், 10ஆம் வசனம், 18ஆம் வசனம், 25. இதில் பார்த்தீங்கன்னா அந்த 3 கோத்திரம் சொன்னால் தெரியுங்களா? ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு கொடி இருக்குது. 3ஆம் வசனத்தை வாசி தம்பி. யூதாவின் பாளையத்து கொடியுடைய சேனைகள் சூரியன் உதிக்கும் கீழ்ப்புறத்திலே பாளையம் இறங்க வேண்டும். அம்மினதாபின் குமாரனாகிய திரும்ப வாசிப்பா அந்த வசனத்தை. யூதாவின் பாளையத்து கொடியுடைய சேனைகள். ஒழுங்கா வாசிப்பா. அந்த கொடிதாயே அது முக்கியம்.
கடி மாதிரி இருக்குது வாசிக்கிறது, கொடியா இல்லை. சரி கவனிங்க, அந்த 3க்கு என்ன இருக்குது? ஒரு கொடி இருக்குது பாருங்களேன். 10ஆம் வருஷம் பார்த்தா மறுபடியும் அந்த 3 கோத்தத்துக்கு ஒரு கொடி இருக்குது. 18ஆம் வருஷம் பார்த்தா மறுபடியும் 3 கோத்தத்துக்கு ஒரு கொடி. 25ஆம் வருஷம் கொடி என்பது யுத்தத்தின் அடையாளம். கொடியை கொண்டு நீங்கள் புறப்பட்டு போக நடத்தின தெரியுங்களா? அவங்க யாரு? தேவனுடைய இராணுவ வீரர்கள், சோல்ஜர்ஸ் ஆஃப் காட். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் யார்? யுத்த வீரர்கள், ஃபைட்டிங் பீப்புள். சரி கவனிங்க, இந்த பயணத்தில் புறப்பட்டு போகிற 7 தகுதிகள். ஒன்று, அவர்கள் மீட்கப்பட்டவர்கள், அதாவது கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றவர்கள், பஸ்கா ஆட்டினாலே மீட்கப்பட்டவர்கள். இரண்டாவதாக அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மூன்றாவதாக அவர்கள் கர்த்தருடைய நிழலுக்குள் இருக்கிறவர்கள், இன்னும் சொல்ல போனால் தேவனால் பாதுகாக்கப்பட்டவர்கள், பகலிலும் இரவிலும் நான்காவது கர்த்தருடைய ஆராதிக்கிறவர்கள், சர்வீஸ் ஆஃப் காட், கர்த்தருக்கு பணிவிடை செய்கிறவர்கள், வர்ஷிப்பிங் பீப்புள். ஐந்தாவது சொன்னேன், கர்த்தருடைய ஒழுங்குக்கு கட்டுப்பட்டவர்கள். இங்கே தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், இங்கே கூடாரம் அமைக்க வேண்டும், சிஸ்டம் ஆஃப் காட். அதுக்கு என்ன? ரெகுலரைஸ், ஒழுங்குபடுத்தப்பட்ட மக்கள். ஆறாவதாக கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிற கூட்டம், ஸ்பிரிட் ஆஃப் காட், ஸ்பிரிட் ஃபில் பீப்புள், கர்த்தருடைய ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள். ஏழாவதாக சோல்ஜர்ஸ் ஆஃப், கொடியோடு பயணம் செய்பவர்கள், அதாவது யுத்த வீரர்கள், போர் செய்ய வேண்டியவர்கள். எகிப்திலிருந்து வெளியே வந்தவங்களுடைய அந்த பயணத்தில் பங்கு பெற வேண்டிய 7 தகுதிகள். இந்த 7 தகுதிகள் இல்லாமல் யாரும் என்ன செய்ய முடியாது? அந்த பயணத்தில் பங்கு பெற முடியாது. இதில் வந்த குறைதான் வழியில் அவங்க செத்ததுக்கு காரணம். இந்த 7ஐயும் கொண்டு அவர்கள் புறப்பட்டார்கள். புறப்பட்டவங்க இந்த 7ஐயும் ஒழுங்காக காத்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக அவங்க காணாமல் போய் சேர்ந்திருப்பாங்க. அவர் சேராததுக்கு காரணம் என்ன? அப்படியானால் நீங்கள் நான் இன்றைக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, ஒரு ஆவிக்குரிய பயணத்தில் இருக்கிறோம். எகிப்திலிருந்து நம்மை புறப்பட வைத்து கானானுக்குள் கொண்டு போவதுதான் கர்த்தருடைய திட்டம். அதைத்தான் கர்த்தர் பார்த்து வைத்தார், கர்த்தர் இறங்கி வந்தார். ஆனால் பரிதாபம் என்ன தெரியுங்களா? இத்தனை அனுபவங்களிலிருந்து வெளியில் காணாமல் போயிட்டாங்க. அப்படியானால் இந்த அனுபவமே இல்லாமல் நம்ம எப்படி பரலோகம் போகிறோம்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இத்தனை அனுபவத்தோடு புறப்பட்டவர்களே என்ன செய்யலை, போய் சேரலை. அப்படின்னா இந்த அனுபவம் எதுவுமே இல்லாமல், இல்லை 1-2 கொஞ்சம் பாடியும் காலும் வச்சுட்டு மீதியை வச்சுட்டு நான் போய் சேர்ந்துருவேன்னு சொன்னால் நம்மை நாமே ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம் என்று அர்த்தம். கண்களை மூடலாமா? இல்லை கொஞ்சம் கண்களை மூடுங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதை தயவு செய்து வீட்டில் போய் எப்படி எழுதுனீங்களோ எனக்கு தெரியலை. நான் வேணால் நாளைக்கு எல்லாம் தமிழ் எழுதி போடுறேன், சரியா? இவங்கெல்லாம் பார்த்தா துறை மாதிரி இருக்கீங்க, அதனால் இங்கிலீஷ் புரியும்னு நினச்சி நம்பர் எழுதிட்டு இருக்கேன். ஹலோ, வெள்ளைக்கார துறை தானே? கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த 7 அனுபவமும் அந்த லைனில் அந்த மார்ச் பண்ணி வராங்க தெரியுங்களா? அவங்களுடைய 7 அனுபவங்கள். இந்த 7 அனுபவமும் இருந்தும் அவங்க தொலைஞ்சு போயிட்டாங்க. ஏனென்றால் இதில் வருகின்ற அந்த ஏற்ற தாழ்வுகள், இந்த அனுபவத்தை உறுதியாக அவர்கள் நிற்கவில்லை. அப்படின்னா இந்த அனுபவமே இல்லாமல் இன்றைக்கி நாம் என்ன நினைக்கிறோம்? பரலோகம் தான் என் பேச்சு, பரிசுத்தம் தான் அண்ட புழுகு ஆகாச புழுகு. இதெல்லாம் அனுபவமே இல்லாமல் பாட்டு பாடி மாத்திரம் என்ன செய்ய முடியாது? பரலோகம் போக முடியாது. பாட்டு பாடுறதுன்னா பரலோகம் பாட்டு பாடி அனுபவத்தோடு இருந்தால் போயிடலாம். ஆனால் அனுபவமே இல்லாமல் சும்மா யாரோ ஒரு பரிசுத்தவான் எழுதின பாட்டை பாடுறதுனா நம்ம போயிட முடியாது. என்ன வேண்டும்? இந்த அனுபவங்களை வீட்டில் போய் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதாவது இப்போ தூக்கம் வந்துட்டால் பரவாயில்ல, ஏன்னா ஏற்கனவே பாதி தூக்கம் வந்திருக்கும், பைபிள் ஸ்டைலே பாதி தூக்கம் வந்திருக்கும்ல. அதனால் வீட்டில் போய் தொடருங்கள். ஆனால் காலையில் எழுந்து படிங்க மறுபடியும். இந்த 7 கொஞ்சம் படித்து பாருங்கள். இது என்னுடைய வாழ்க்கை இருக்கான்னு ரிஃப்ளெக்ட் பண்ணால், இதை ஆயத்தம் பண்ணும்போது நான் என்ன திரும்பி பார்த்தேன். நான் இன்றைக்கு இதை ஆயத்தம் பண்ணும்போது உட்காந்து யோசித்து பார்த்தேன், ஐயோ இதில் நமக்கு நிறைய குறையுது, எனக்கு குறையுது. இதில் இந்த 7ல் நிறைய விஷயங்களை நானும் குறைபட்டுருக்கிறேன். ஐ ஃபால் ஷார்ட். அப்போ யோசித்தேன், இவ்வளோ வச்சுட்டு நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு வேறு பரலோகம் போய்டுன்னு வேறு சொல்லிட்டு இருக்கிறோமே. ஒரு ஊழியக்காரர் ஒரு முறை ராத்திரி ஒரு 11:30 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணார். ராத்திரி 11:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறார். என்ன பிரச்சனைன்னா, அவர் சென்னையிலேருந்து வெளியூருக்கு ஒரு மாவட்டத்துக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாரு, ஊழியத்துக்கு போகிறாரு. ஒரு வெள்ளிக்கிழமை ராத்திரி. நான் என்ன பண்ணுறேன்னா, வெளியே ஒரு ஊழியத்துக்கு போயிட்டு லேட்டாக வீட்டுக்கு வரேன். 11:30 மணி வந்துட்டு என்ன பண்ணேன்னா, ஒய்ஃப் என்ன பண்ணுவான்னா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு உட்காந்துருப்பான். நான் வந்த பிறகு இந்த ஆளுக்கு கொஞ்சம் சூடாக கொடுக்கலாமேன்னு கொஞ்சம் வச்சுருப்பான்.
அன்றைக்கி அவர் ரொம்ப டயர்டாக இருந்தான். என்ன பண்ணேன், நான் உருட்டுறேன், நீ சுட்டு கொடுன்னு சொல்லி என்ன பண்ணேன்னா நான் உருட்டிகிட்டே இருந்தேன். அப்போ எனக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறா தெரியுங்களா, அவர் ஃபோன் பண்ணுறாரு. ஒன்று ஒய்ஃப் சொன்னால் பார்த்துட்டு, அப்பா உங்களுக்கு அந்த ஊழியக்க அவர் ஃபோன் பண்ணுறாருப்பா. நான் சொன்னேன், அவர் ஏதாவது டவுட் கேட்பார், லேட் ஆகும், நான் சாப்பிட்டுட்டு பேசுகிறேன், ஃபோனை வச்சிரு. அது ஆனால் எப்போவுமே அப்படி பண்ண மாட்டார். ஒரு 10 தடவை திருப்பி அடிச்சுக்கிட்டே இருக்குது. என்கிட்ட ஒரு கெட்ட ஆவி என்னென்னா, யாராவது திருப்பி அடித்தாலும் எடுக்க மாட்டேன். ஒருத்தரவை அடித்து விட்டாங்கன்னா பாவம் என்ன அவசரமாக எடுப்பேன். ஆனால் திருப்பி அடிக்கிறாங்க தெரியுங்களா, உனக்கு தான் கொழுப்பா, எனக்கு கொழுப்பு இல்லையா, எடுக்க மாட்டேன், நானும் விட்டுருவேன். அடிச்சுட்டுப்பா, எவ்வளோ தான் அடிக்கிற பார்த்துடலாம் விட்டேன். ஒரு 10 தடவை அடித்து அப்புறம் நின்றுட்டாரு. நான் போயிடுவேன், சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஃபோன் எடுத்துகிட்டு என்ன தம்பின்னு கேட்டேன். என்னண்ணே நீங்கள் ஃபோனை எடுக்கலை, ரொம்ப ஆத்திரமாக கோவமாக பேசுகிறோம். உடனே என்னப்பா சொல்லுப்பா, தெரியுமா உங்களுக்கு, தெரியாது அப்படின்னு. பெங்களூரில் இந்த லோக்கல் டிவி இருக்குது தெரியுங்களா, நம்ம கிறிஸ்டியன் சேனல் இருக்குது தெரியுங்களா, எல்லாத்தையும் ஒரு செய்தி பரவுது, இயேசு வந்து விட்டார், சபை எடுத்து விட்டார், ரகசிய வருகை வந்துட்டு விசுவாசிலாம் மேலே போயிட்டாங்க. அந்த பஸ்ஸில் போகிறவர் வருகையை பற்றி பேசுகிறவர். இப்போ அவருக்கு என்ன பிரச்சனைன்னா, நம்மளை கற்று விட்டுட்டு போயிட்டாருன்னு பயந்தார் அவர். அவருக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னா, நம்மளை அவருக்கு ஒரே துக்கம், அவருக்கு நம்மளை விட்டு போயிட்டார் ஆண்டவர். உடனே அவர் யோசிச்சாராம், யாரை கேட்டால் கரெக்டாக தெரியும், அகஸ்டினா கண்டிப்பாக போயிடுவார் வருகையில். அதனால் அவர் ஃபோனை எடுத்தார்னா வரல, அவர் ஃபோனை எடுக்கலைன்னா நம்மளை கைவிட்டார். நான் சப்பாத்தி சுட்டு உட்காந்துருக்கிறேன். அவன் கத்துனான் பாருங்க, என்னண்ணா இப்படி பண்ணிட்டீங்க, என்னப்பான்னு கேட்டேன். ஒரே பொருளியாக இருக்குது. நான் சொன்னேன், தம்பி நான் இருக்கிற வரைக்கும் நீ இருக்கிற வரைக்கும் ஏசு நான் வரமாட்டார். அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறோம்ல. ஆனால் இதை உட்காந்து நான் படிக்கும்போது யோசித்து பார்த்தேன், ஐ ஃபால் ஷார்ட். ஒரு வேளை இன்றைக்கி ஏசு வந்தாருன்னா போவானாங்க நிச்சயம். எனக்கு இது படித்த பிறகு இல்லை. இந்த கருத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்த போது நான் உட்காந்து யோசித்து பார்த்தேன், ஐயோ இங்கெங்கெல்லாம் ஓட்ட உடசல் இருக்குது, இதை வச்சுட்டு வேறு திமுறாக பேசிகிட்டு இருக்கிறோம். தாம்பரத்தில் ஒரே ஒருத்தன் பரலோகம் போனால் கூட அது அகஸ்டின்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். ஆனால் கர்த்தர் இது இன்றைக்கி நான் கொடுக்கும்போது யோசித்து பார்த்தேன், தாம்பரத்தில் அத்தனை பேர் போனாலும் நான் போக மாட்டோம் போல இருப்போம். கவனித்துக் கொள்ளுங்கள், நம்ம எல்லாருமே ஏதாவது இது குறைபடுக்கிறோம். இன்றைக்கி ராத்திரி என்ன பண்ண உட்காந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நேரம் கிடைக்கலன்னா நாளைக்கு காலை கொஞ்சம் சீக்கிரமாக இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் இந்த பயணத்தில் இருக்கேன், நம்ம எல்லாருமே இந்த பயணத்தில் தான் இருக்கிறோம். கர்த்தர் கிருபையிலே எகிப்து வெளியே வந்துட்டோம். ஆனால் கானான் நோக்கி போகும்போது இந்த அனுபவங்கள் வந்து ஏன் இப்படி எழுதிருக்கேன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எஸ்லேயே ஏன் எழுதியிருக்க தெரியுங்களா, ஏன் 7 எஸ்ஸில் எழுதியிருக்க தெரியுங்களா, உங்களுக்கு படிப்பதுக்கு ஈஸியாக இருக்கும், புரிந்து கொள்ள ஈஸியாக இருக்கும். அதனால தான் இந்த எஸ்ஸாக பார்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். ரைட்டா, இது கர்த்தர் இன்னைக்கு எனக்கு கொடுத்தது. நான் இதை யோசித்து பார்த்தேன், ஐ ஃபால் ஷார்ட், நான் குறைவுபடுறேன். ஒரு குறைவுபடுறவன அவங்க முன்னாடி நின்றுட்டுருக்கிறேன். அதனால் இன்றைக்கி ஏசுநாதர் வந்தாருன்னா தேர்றது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆகவே கண்ணில் மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நம்ம கொஞ்சம் சுய பரிசோதனை பண்ணிக்கொள்வோம். நான் ஒரு அந்த ஆவிக்குரிய படத்தில் இருக்கிறேன்னா, கர்த்தர் படத்திலிருந்து இறங்கி வந்ததே என்னை எகிப்திலிருந்து எடுத்து அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போவதற்குத்தான், அந்த நல்ல விசாலமான தேசத்துக்கு கொண்டு போவதற்குத்தான், சகல தேசங்களின் சிங்காரமாகிய அந்த தேசத்துக்கு கொண்டு போகத்தான் கர்த்தர் இறங்கி வந்தார். இவ்வளவு மகிமையான சொன்ன ராஜமேன்மைன்னு சொன்ன ரட்சிப்பை, அப்படிப்பட்ட ராஜமேன்மை கொடுத்ததுக்கு அவரை போல மாறி அவரோடு இருப்பதற்குத்தான். ஆனால் வழியிலேயே நம்ம காணாமல் போயிட்டோம்னா, கர்த்தர் இறங்கி வந்து அவர் பார்த்து வைத்து அவர் பாராட்டி சொன்ன வார்த்தைகள் எல்லாமே பயனிட்டு போயிடும்ல. கண்ணில் மூடுவோமா, எல்லாம் கண்ணில் மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம், கர்த்தருடைய கிருபையுள்ள முகத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவரே உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை நாங்கள் சற்று ஆண்டவரே நம்முடைய வசனத்துக்கு நேராக வைத்து பார்க்க எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல பாக்கியத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை தகுதியாக்கி கொள்ள பரிசுத்தாவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாட்களை நாங்கள் கடத்தாதபடிக்கு நம்முடைய வார்த்தைக்கு ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிய எங்களுக்கு உதவி செய்யும். High time that we, hallelujah, set right everything, hallelujah, சரியாக சரி செய்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை தருவாராக. கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடினா, ஆவியானவர் நம்மை நேசிக்கிறபடினா
இந்த சத்தியங்களை நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கு. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம். அதில் எத்தனையோ பேருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் தேவன் நம்மேல் வைத்திருக்கிற பிரியம், ஹல்லேலூயா, நம்மை ஆராய்ந்து நம்மை ஹல்லேலூயா தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரியும் நீங்கள் எந்த ஸ்டேட்டஸில் இருக்கிறீங்க, எங்கே இருக்கிறீங்க. தகப்பனே, இந்த நாளில் எங்களோடு கூட இடைப்பட்ட ஆண்டவரே வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. இந்த ஆண்டவரே இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கடந்து வந்த ஆண்டவரே அந்த பாதைகள், ஹல்லேலூயா தகப்பனே, அவரிடத்தில் காணப்பட்ட அந்த தகுதிகளை நாங்கள் பார்க்கும்போது இந்த நாளில் எங்களையே நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் சரி செய்து கொள்ள வேண்டியதை நாங்கள் சரி செய்து கொள்ள ஆவியானவர் எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து ஹல்லேலூயா அதன்படி வாழ, அந்த தகுதிகளின்படி நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க. பரம காணானுக்குள்ளே நாங்கள் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த 3 நாட்கள் எங்களோடு இடைபடுங்க அப்பா. தேங்க்யூ லார்ட். உங்களுடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்திக்கொள். உங்களுடைய தாசன் எங்கள் மத்தியில் தொடர்ந்து கர்த்தர் பயன்படுத்தி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய நினைக்கும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட கர்த்தருடைய வருகை மட்டுமாய் இருப்பதாக. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. நாளை